டைரக்டர் கோவமாகி, வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாள்களேன்னு கத்திட்டு ஒரு விஷப்புகையை வெளியிடுறான். அவன் பின்னாடி ஒரு ராட்சச நிழல் உருவாகுது. அந்த அழுத்தம் தாங்க முடியாம ஹான்சியோ, மேங், க்ரோ 3 பேரும் தலைய புடிச்சுக்கிட்டு கீழே விழுறாங்க. மேங், மாஸ்டர் முடியலன்னு கதறா. சென் கடுப்பாகிறான். எனக்கு பிடிக்காததே இந்த சைக்கிக் வகை எதிரிங்க தான். மன அளவுல தாக்குறது எரிச்சலா இருக்கும். என்கிட்ட அதுக்கு எதிரான சக்தி இல்ல, சோ சீக்கிரம் இவனை முடிக்கணும். மின்னல் வேகத்துல பாஞ்சு வைரஸ் சக்தியோட ஓங்கி ஒரு குத்து விடுறான். ஆனா அந்த டைரக்டருக்கு ஒரு சேதாரமும் ஆகல. டைரக்டர் நக்கலா சிரிச்சிட்டு திருப்பி அடிக்கிறான். சென் தன்னோட ஷீல்ட வச்சு தடுக்கிறான். பரவாயில்லையே, தாங்குற, ஆனா என் நரக நெருப்புல நீங்க சாம்பலாவீங்கன்னு டைரக்டர் சிரிக்கிறான். டைரக்டர், தப்பிக்க வழி இல்ல, எல்லாரும் கதறி சாகுங்கன்னு சந்தோஷப்படுறான். திடீர்னு ஹான்சியோ கஷ்டப்பட்டு தன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அவங்கள சுத்தி ஒரு தடுப்பு வளையம் உருவாகுது. அடுத்த நிமிஷமே அந்த தலைவலி, மன அழுத்தம் எல்லாம் மாயமா போயிருச்சு. க்ரோ நிம்மதியா மூச்சு விடுறான். மேன் கடுப்பாகி, டேய் இத முன்னாடியே பண்ண மாட்டியான்னு திட்டுறா. ஹான்சியோ, எனக்கே இப்பதான் புரிஞ்சது. என்னோட சைக்கிக் பவரை கொஞ்சம் வெளியிட்டா இவனோட அழுத்தத்தை சமாளிக்க முடியுதுன்னு சொல்றான். இத பார்த்த டைரக்டர் ஷாக் ஆகுறான். அட பாவிகளா, நீ ஹான் குடும்பத்து வாரிசு, என் எஜமானரோட ரத்தம். ஆனா இந்த அழுத்தத்தை தடுத்தா மட்டும் போதாது, என் நெருப்பு உன்னை எரிச்சிரும்னு மிரட்டுறான். ஹான்சியோ லாஜிக்கா கேக்குறான், நீ என் எஜமானரோட வேலைக்காரன் தானே, அப்புறம் ஏன் அந்த எஜமானரோட வாரிசையே கொல்ல பாக்குற? இது துரோகம் இல்லையா? எஜமானருக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவாரா? டைரக்டர் வெறியோட கத்துறான், ஹான் குடும்பமே துரோகி கூட்டம்டா. ஹான்சியோவை கொன்னா எஜமானர்கிட்ட பரிசு கிடைக்கும்னு நினைச்சு அந்த டைரக்டர் நரக நெருப்பை ஹெல் ஃபயர் வீச தயாராகிறான். க்ரோ பதறி போய், விடாதீங்கடா, அவன் அந்த நெருப்ப வீசாம தடுங்கன்னு கத்துறான். எல்லாரும் அவனை தடுக்க பாயிறாங்க. திடீர்னு அந்த டைரக்டர் தடுமாறி ஹாச் ஹாச்னு தும்ம ஆரம்பிக்கிறான். அவன் கையில உருவான நெருப்பு அணைஞ்சு போகுது. க்ரோ நக்கலா, என்ன பாஸ், ஜலதோஷமா, சளி பிடிச்சிருக்கான்னு கலாய்க்கிறான். ஹான்சியோ, இது என்ன புது வித்தையா இருக்குன்னு குழம்புறான். சென் கூலா வேடிக்கை பார்த்துட்டு, மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் லேட், அவ்வளவுதான், பரவாயில்லையே, இவன் உடம்பு தாங்குதுன்னு சொல்றான். அந்த டைரக்டர் விடாம இரும்பிக்கிட்டே, டேய் எனக்கு என்னடா பண்ணீங்கன்னு மிரண்டு போய் கத்துறான். சென் சிரிக்கிறான், இது ஒண்ணுமில்ல, உன்னை தும்ம வைக்கிற ஸ்கில் தான். ஆனா இப்போ இத அப்கிரேட் பண்ணிருக்கேன். இதுக்கு பேரு ஃப்ளூ மற்றும் நுரையீரல் தொற்று, ஃப்ளூ அண்ட் பல்மனரி இன்ஃபெக்ஷன். சிஸ்டம் விண்டோ விளக்கம் கொடுக்குது. ஸ்டேஜ் 1, எதிரிக்கு தொடர்ந்து தும்மல் வரும். அதனால அவங்களால எந்த மந்திரத்தையும் முழுசா ஓத முடியாது, நடுவுலேயே தடைப்படும், சக்தி குறையும். ஸ்டேஜ் 2, உடல்வாகு 50% கீழே போனா குணமாகிற சக்தி 90% குறையும், கவனம் சிதறும், மூச்சு திணற ஆரம்பிக்கும். டைரக்டர் செவுத்துல சாஞ்சிக்கிட்டே, சாத்தியமே இல்ல, நான் ஒரு உயரிய இனம்டா, ஹையர் லைஃப் ஃபார்ம், எனக்கு எப்படி நோய் வரும்னு இருமிக்கிட்டே புலம்புறான். சிஸ்டம் ஸ்டேஜ் 3, சுவாச கோளாறு முற்றி மூச்சு விடுவது முழுமையாக நின்றுவிடும். கடைசியா அந்த டைரக்டர் மூச்சு விட முடியாம நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அலறி துடிச்சு கீழே விழறான். கதை முடிஞ்சுது. சென், பரவாயில்லையே, பேயாயிருந்தாலும் உயிர் வாழ மூச்சு விட்டுத்தானே ஆகணும்னு கெத்தா சொல்றான். நான் செலவு பண்ண வைரஸ் பாயிண்ட்ஸ் வீண் போகல. சிஸ்டம் அலர்ட், டஞ்சன் பாஸ் நரக தூதன் ஹெல் அப்பாசல் காலி, லெவல் 12, உங்களுக்கு 30,000 XP கிடைச்சது. ஹான்சியோவும் மாங்கும் பயந்து போய் மூக்க மூடிக்கிறாங்க. ஐயோ பாஸ், அந்த வைரஸ் எங்களுக்கும் பரவிடுமான்னு மாங் பதறா. சென் சிரிச்சுக்கிட்டே, பயப்படாதீங்க, நான் ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்கு பரவும்னு சொல்றான். பா, உங்க ஸ்கில் பயங்கரமா இருக்கு பாஸ்னு மாங் கீழே உட்கார்ந்துடுறா. சென், ரொம்ப புகழாதீங்க, இது மூச்சு விடுற எதிரிகளுக்கு தான் வேலை செய்யும், மூச்சு விடாத மான்ஸ்டர் நிறைய இருக்குன்னு அடக்கமா சொல்றான். டைரக்டர் மயங்கி விழுந்ததும் டஞ்சன் கிளியரான மெசேஜ் வருது. வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு சிஸ்டம் கேக்குது. சென், மிஷன் இன்னும் முடியலையே, அந்த ரகசிய குறிப்பு க்ளூ இன்னும் கிடைக்கல, எல்லாரும் தேடுங்கன்னு சொல்றான். வீடியோவை அப்லோட் பண்றேன், ஆனா ஃபேமஸ் ஆக விரும்பலன்னா மூஞ்சைய மறைச்சிக்கலாம்னு சென் ஐடியா தரான். க்ரோ, ஆமாம் பாஸ், மூஞ்ச மறைச்சிருங்கன்னு க்ரோ சொல்றான். மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க. சிஸ்டம், இவால்வர் பி தலைமையிலான டீம் ரெட் ஸ்டார் டஞ்சனை முடிச்சிட்டாங்க. வீடியோ விலை 5 செம்பு காசு. உலகம் முழுக்க எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்து வேற லெவல் டீம்டான்னு பாராட்டுறாங்க. சீன் நிஜ உலகத்துல ஒரு ஹோட்டல் ரூமுக்கு மாறுது. 15வது மாடி. அங்க ஷியூ, லூபிங் எல்லாரும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. ஈஷுயி யூயி ஷியூ கிட்ட வந்து மெதுவா சொல்றான், முகத்தை மறைச்சிருந்தாலும் எனக்கு தெரியும், அந்த நகம் கிளாஸ் அது கண்டிப்பா நம்ம சென் பாய் தான்.
வீடியோவை பார்த்த யுஷுயி சொன்னதை கேட்டு ஷியு தெம்பா பேசுறா. நான் சொன்னேன்ல, அந்த ஒயிட் எம்பரர் நம்ம சென் தான். இப்போ ஏன் எல்லாரும் கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க? யாரோ அவன் ஏமாத்துக்காரன்னு சொன்னீங்களேன்னு எல்லாரையும் பார்த்து நக்கலா கேக்குறா. ஃபாங் ஷாக் ஆகி, அவன் ஹோட்டல் ரூம்ல இல்லையா? சரி, அவன் பலசாலி தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனா அவன் சொன்ன அந்த செட்டில்மெண்ட் உண்மையா இருக்குமா? சும்மா நம்ப வைக்க வீடியோ போட்டிருப்பான் இன்னும் அழுப்புறான். லூபிங் இன்னும் ஒரு படி மேல போய், இது இன்னும் பழமா இருக்கு. ஒருவேளை சென் மனுஷங்களை ஏமாத்தி பலி கொடுக்கிற ராட்சசனா இருந்தா தான் சக்தியை வளர்த்துக்க எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டா என்ன பண்றதுன்னு விஷத்தை கேட்கிறான். ஷியு கடுப்பாயி, உனக்கு பொறாமடா, அவனுக்கு நீங்க எந்த பொருளும் தரல, அதான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் நம்பலனா இத பாருங்கன்னு ஜி அனுப்புன வீடியோவை காட்டுறா. எல்லாரும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. ஃபான், லூபிங் 2 பேரும் அரண்டு போயிடுறாங்க. வீடியோல ஜி வர்ணனை கொடுக்கறா. கேமரா அந்த ஊரை சுற்றி காட்டுது. இத பாருங்க, இதுதான் சதை சுவர், இது நம்ம செட்டில்மெண்டோட பாதுகாப்பு அரண், இது பிணங்களை மட்டும்தான் சாப்பிடும், பயப்படாதீங்கன்னு ஜி சிரிக்கிறா. வீடியோ எடுக்க காசு செலவாகுது, அதான் வேகமா காட்டுறேன். மலை அடிவாரத்துல கூட்டம் அதிகம், ஒரு நாளைக்கு 1 செம்பு காசு கட்டணும். மேல போக போக நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. கேமரா உச்சிய காட்டுது. இதுதான் மலை உச்சி, இங்க பாதுகாப்பு அதிகம், யாரையும் விடமாட்டாங்க. நான் இங்கதான் செட்டில் ஆக போறேன். கடைசியா ஜி ஒரு குறும்புத்தனமான குண்ட தூக்கி போடுறா. சென் என் மேல இன்னும் கை வைக்கல, ஆனா அவர் ஒரு பெரிய பெர்வர்ட், எப்ப வேணாலும் நடக்கலாம். ஷியு, நீயும் சீக்கிரம் வா, எனக்கு துணையா ஆள் வேணும். நாம எல்லாரும் சேர்ந்தாதான் அந்த ஆளை சமாளிக்க முடியும்னு டபுள் மீனிங்ல பேசிட்டு வீடியோவை முடிக்கிறா. யுஷுயி மெதுவா, எல்லாரும் சேர்ந்தா சமாளிக்கணுமா? அப்போ அங்க எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்கன்னு வெள்ளந்தியா கேக்குறான். ஷியு முகம் தக்காளி மாதிரி செவக்குது. சீ, அது முக்கியம் இல்ல, நான் வீடியோவை பார்க்காமலே உங்களுக்கு அனுப்பிட்டேன்னு வெக்கப்படுறா. ஃபாங், சரி விடுங்க, அவன் நிஜமாவே பெரிய ஆளுதான், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு பிளேட்டை மாத்துறான். திடீர்னு லூபிங் ஷியு பக்கத்துல வந்து ஃபாங்கை தள்ளி விடுறான். ஷியு, நீ அந்த சென் கூட போகக்கூடாது, அவன் ஒரு பொறுக்கி, அவனை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, உனக்கு அவன் செட் ஆக மாட்டான். ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு ப்ரொபோஸ் பண்றான். ஷியு முகம் மாறுது, கைய காட்டி தள்ளி நில்டான்னு சொல்றான். உனக்கு ஒருத்தி வேணுமா இல்ல பல பேர் வேணுங்கிறது உன் பிரச்சனை. உலகம் அழியறதுக்கு முன்னாடியே நான் உன்னை நிறைய தடவை நிராகரிச்சிட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த உணர்வும் இல்ல, உன்னை பிடிக்கல, புரிஞ்சுதான்னு மூக்கு உடைக்கிறா. லூபிங் அவமானத்துல கூனி குறுகி நிக்கிறான். சீன் கனவு உலகுக்கு மாறுது. ரெட் ஸ்டார் ஆஸ்பத்திரியோட 4வது மாடி. சென் அந்த மயங்கி கிடக்கிற டைரக்டர் பக்கத்துல போய் அவனை உத்து பாக்குறான். சென் அந்த டைரக்டர் பாஸ வீழ்த்தினதோட நிக்காம தன்னோட டென்டக்கிள்ஸ் வச்சு அவனை உறிஞ்ச ஆரம்பிக்கிறான். சிஸ்டம் அலர்ட் கொடுக்குது. இவன் உடம்புல சிறப்பு ரத்த வகை ஸ்பெஷல் பிளட் லைன் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இத உறிஞ்சினா உங்க உடம்புல மாற்றம் உண்டாகும், வேணுமா வேணாமா? சென் யோசிக்கிறான். இது அந்த பேய் கொடுத்த ரத்தம், இது ஏத்துக்கிட்டா நானும் ஒரு பேய் அடிமை மாதிரி ஆகிடுவேன். எனக்கு என் ஒரிஜினல் பவர் தான் முக்கியம். உடனே எனக்கு சக்தி மட்டும் போதும், அந்த ரத்தம் வேணாம்னு சொல்லி அதை தனியா பிரிச்சு வெளியில துப்பிடுறான். சிஸ்டம், சிறப்பு இனம் உறிஞ்சப்பட்டது. 500 பிளாக் லைட் வைரஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அந்த பாஸோட ஸ்பெஷல் ஸ்கில் நரக நெருப்பு ஹெல் ஃபயர் உங்களுக்கும் கிடைச்சிருச்சு. அவன் துப்பின அந்த ரத்தம் வீணாகல, அது ஒரு பாட்டிலா மாறிடுச்சு. வீக் டெவில்ஸ் பிளட் லைன் எசன்ஸ், இதை யார் வேணா குடிச்சு பேய் சக்தியை பெறலாம். ஆனா மூளை பலமும் உடல் பலமும் 20க்கு கீழே இருக்கணும். அடுத்து ஹான்சியோ ஓடி வந்து, தலைவா, அந்த பாஸ் செம பொருட்களை போட்டிருக்கான்னு காட்டுறான். நரக தூதன் வேலைக்கான பத்திரம் ஏ கிளாஸ், நரக கரும் தீழை ஸ்கில் புக் ஏ கிளாஸ். மாங் ஒரு பேப்பரை காட்டுறா. இது ஒரு கவசத்தோட வரைபடம் ப்ளூ பிரிண்ட். சென் அதை படிச்சு பாக்குறான். நரகத்தின் அழைப்பு, மெய்ப்பனின் கொம்பு, ஷெப்பர்ட்ஸ் ஹார்ன். இத செய்யறதுக்கு சுத்தமான பேய் கொம்பு வேணும். சென், எனக்கு தெரியும் அது எங்க கிடைக்கும்னு சொல்லி அந்த வரைபடத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறான். பரிசுகளை பிரிக்கிறாங்க. அந்த ஜாப் ஸ்க்ரோல் ஹான்சியோவுக்கு, ஏன்னா அவனுக்கு தான் பேய் ரத்த தொடர்பு இருக்கு. ஸ்கில் புக் மாங்குக்கு. கிடைச்ச கவசம் க்ரோவுக்கு. க்ரோ நெகிழ்ந்து போய் நன்றி சொல்றான். ஹான்சியோ, தலைவன் சரியான தீர்ப்பு தான் சொல்வாருன்னு பாராட்டுறான். கடைசியா ஒருவேளை பாக்கி ஹான்சியோவோட மிஷன் ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அந்த டைரக்டர் ரூமை செக் பண்ணுவோம்னு சென் கூட்டிட்டு போறான். 4வது மாடியில டைரக்டர் ரூம். ஹான்சியோ இங்கதான் ஏதோ இருக்கணும்னு கதவை திறக்கிறான். உள்ள பார்த்தா எல்லாரும் ஷாக். ஒரு பிரம்மாண்டமான சிலை நிக்குது. மாங், சிலையே இவ்ளோ உக்கிரமா இருக்கே, இது என்ன சாமின்னு பயப்படுறா.
சென் விளக்குறான், இதுதான் ஜெய், சித்ரி, சாலமோனோட 72 பேய்கள்ல 16வது ஆளு. இவன் தான் அந்த டைரக்டரோட எஜமான். முன்னாடி இவன் இந்த சிலைக்குள்ள குடியிருந்திருக்கான். மாங் அங்கே இருந்த ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து படிக்கிறா. அதுல ஹான் குடும்பத்தோட சோக கதை இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹான் குடும்பத்து பொண்ணு ஒருத்தி இந்த பேயோட நிழல் மேல காதல் வயப்படுறா. அதனால அவங்க வம்சத்துக்கே ஒரு சாபம் உண்டாகுது. ஒவ்வொரு தலைமுறையிலையும் இரட்டை குழந்தைகள் பிறக்கும். ஒரு பையன் டிராகன், ஒரு பொண்ணு ஃபீனிக்ஸ். அந்த பொண்ணு பெரியவளானதும் இந்த பேய்க்கு மனைவியா இங்கேயே தங்க வச்சிருவாங்க. அந்த பையனுக்கு எதுவும் தெரியாது. அவன் கல்யாணம் பண்ணி வம்சத்தை வளர்ப்பான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹான்சியோவோட அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. ஹான்சியோ இத கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். ஹான்சியோவோட அப்பா செஞ்சது கொலை இல்ல, அது ஒரு வகையில கருணை. மாங் அந்த புத்தகத்தை படிக்கும்போதுதான் உண்மை தெரியுது. தான் பொண்ணு வாழ்க்கை முழுக்க ஒரு பேய்க்கு அடிமையா புள்ள பெக்கிற மிஷினா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவர் அன்னைக்கு தான் சொந்த குழந்தையே கொல்ல துணிஞ்சாரு. சென் அதிர்ச்சி ஆகுறான். ஆனா அந்த துரோகி டைரக்டர் தடுத்துட்டு விஷயத்தை அந்த பேய் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அதுக்கு பரிசா அவனுக்கு பேய் ரத்தம் கிடைச்சிருக்கு. ஹான்சியோவோட தங்கச்சிய கடத்திட்டு போயிட்டாங்க. மாங் அந்த புக்க வீசி எரிஞ்சிட்டு, ச்சே, அந்த டைரக்டர் ஒரு பொறாம பிடிச்ச பைத்தியக்காரன், ஹான் குடும்பத்து மேல வன்மத்தை கொட்டியிருக்கான்னு சொல்றா. ஹான்சியோ கண்கலங்கி, நல்ல வேலை மாங், நீ படிச்ச, அவ்வளோ நீளமா என்னால படிக்க முடியாதுன்னு சோகத்திலையும் ஒரு ஜோக் அடிக்கிறான். சென் அந்த சிலையே உத்து பாத்துட்டு இருக்கான். இங்க ஏதோ இடிக்குதேன்னு சொல்லிட்டு அந்த சிலைய தொடுறான். பக்கத்துல இருந்த திரைய விளக்கினா அங்க ஒரு ரகசிய வழி. குரோவும் ஹான்சியோவும் இன்னொரு ரகசிய அறையான்னு வாய புழக்கறாங்க. எல்லாரும் படிக்கட்டுல இறங்குறாங்க. இது ரொம்ப ஆழமா போகுது, குறைஞ்சது 2-3 மாடிக்கு அடியில இருக்கும்னு ஹான்சியோ கணக்கு போடுறான். கடைசியா தரமட்டத்துக்கு வந்தா அங்க தரை முழுக்க ரத்தத்தால வரையப்பட்ட ஒரு பயங்கரமான மந்திர வட்டம், மேஜிக் சர்க்கிள். சுத்தி சிலுவைகள். ரத்த வாடை குடல புடுங்குது. இங்கதான் அந்த டைரக்டர் அந்த பேய கூப்பிட்டு பேசிருப்பான் போல சென் கணிக்கிறான். வட்டத்தோட நடுவுல ஒரு நட்சத்திர வெடிவ பொருள் மின்னுது. சென் அதை எடுக்கிறான். சிஸ்டம் காட்டுது, நரக டெலிபோர்டேஷன் கோர், ஸ்பெஷல் ஐட்டம். இத வச்சு அந்த ஜெய் பேய நேர்ல சம்மன் பண்ணலாம். ஆனா அதுக்கு 16 பேரோட உசுரையும் ஆன்மாவையும் பலி கொடுக்கணும். விதிமுறை, டஞ்சன் ரூல்ஸ் படி வர்ற பேய் லெவல் 12 இருக்கும். ஆனா இது நரக லெவல் கஷ்டமா மாறிடும். ஹான்சியோ நடுங்குறான். என்னது, பேய கூப்பலாமான்னு. மாங் கண்ல பேராசை மின்னுது. லெவல் 12 தானே, நாம 4 பேர் இருக்கோம். அத கொன்னா பெரிய ஜாக்பாட் அடிக்குமே, ட்ரை பண்ணலாமான்னு குஷியாகிறா. சென் அவள ஒரு லுக்கு விடுறான். லூசாடி நீ, நான் லெவல் 8, நீங்கெல்லாம் லெவல் 4-5ல இருக்கீங்க. அதுவும் முறையான தொழில் கூட இல்லாம லெவல் 12 பேய் கிட்ட மோதுன சட்னி தான். இது சாதாரண மான்ஸ்டர் இல்ல, நிஜமான பேய். அதுக்கும் இந்த கலப்பின டைரக்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போதைக்கு உயிரோட இருக்கிறதா முக்கியம்னு ஆஃப் பண்றான். ஹான்சியோ சிரிக்கிறான். கரெக்ட் பாஸ், நீங்களே முடியாதுன்னு சொன்னா வேற எவரால முடியும்? சென் தலைய சொரிஞ்சுக்கிட்டு, நாம எல்லாரும் லெவல் 10 தாண்டி நல்ல எக்யூப்மெண்ட் மாட்டிட்டு திரும்ப வருவோம், அப்ப பாத்துக்கலாம்னு முடிவு பண்றான். குரோ, சீனியர்ஸ், திரும்ப வரும்போது என்னையும் கூட்டிட்டு வந்துருங்க, மறந்துடாதீங்கன்னு ஐஸ் வைக்கிறான். மாங் கண்ணடிச்சிட்டு, கண்டிப்பா உனக்கு தான் முதல் சீட்டுன்னு சொல்றா. சரி, டஞ்சன் முடிஞ்சது, வேற ஏதாச்சும் வேலை இருக்கா இல்ல கிளம்பலாமான்னு மாங் கேக்குறா. ஹான்சியோ ஒரு சந்தேகத்தை கேக்குறான். இந்த மாதிரி பேய் வம்சாவளி ஆளுங்கள்லாம் உலகம் அழியறதுக்கு முன்னாடியே இருந்தாங்களா இல்ல இப்போதான் வந்தாங்களா? சென், தெரியல, ஆனா இப்ப இருக்காங்கங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் திடீர்னு இதை கேக்குற, உங்க அப்பா ஏதாவது விசித்திரமா நடந்துகிட்டாரான்னு கேக்குறான். ஹான்சியோ சொல்றான், எங்க அப்பா ரொம்ப சாதாரணமானவர். ஆனா அவர் ஜாம்பியா மாறினப்ப மட்டும் மத்தவங்க மாதிரி இல்லாம வித்தியாசமா மாறினாரு. அவர் உடம்புல ஊதா பச்சை கலர்ல பூஞ்சை ஃபங்கல் ஸ்பாட்ஸ் படர்ந்து போய் பிளேக் ஜாம்பியா மாறினாரு. அதுல இருந்து வந்த ஆபத்தான உணர்வு தான் என்ன வேகமா சைக்கிக் சக்தியை கத்துக்க வச்சுது. இதுக்கு காரணம் அவர் வேலை பார்த்த கெமிக்கல் ஃபேக்டரி தான். அங்க வேலை பார்த்த மத்தவங்களுக்கும் இதே மாதிரியாச்சுன்னு சொல்றான். சென் உடனே உஷாராகிறான். கெமிக்கல் ஃபேக்டரியா? ஒருவேளை இது என்னோட எஸ் லெவல் பிளேக் கல்ட் மிஷனுக்கு தேவையான இடமா இருக்கலாம். நாம ஷாங்காய் போனதும் மறக்காம என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சென் ஆர்டர் போடுறான். ஹான்சியோவும் சரின்னு சொல்றான். குரோ, எனக்கு என் சக்தி பத்தி சில சந்தேகம் இருக்குன்னு கேட்க, கனவு உலக மீட்டிங் நல்லபடியா முடியுது. சென், இந்த டஞ்சன் மூலமா நல்ல வேட்டை கிடைச்சிருக்குன்னு திருப்தியா கனவுல இருந்து வெளியே வர்றான். சீன் நிஜ உலகுக்கு மாறுது. யாங்செங் ஹோட்டல் ரூம். சென் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். வெளியில ஒரே இருமல் சத்தம். என்னடான்னு போய் பார்த்தா அவனுக்கு காவலுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இரும்பிக்கிட்டே சோஃபாவுல சுருண்டு கிடக்குறாங்க.
சென் பதறி போய் என்னடா ஆச்சுன்னு தூக்குறான். டே, என் ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணேன்ல, பாதுகாப்புக்காக உள்ள பல வகையான வைரஸ திறந்து விட்டிருந்தேன். மாட்டிக்கிட்டீங்களா? அவங்க, பாஸ், உடம்பெல்லாம் எரியுது, எல்லா சக்தியும் 0 ஆகிருச்சு, சாக போறோம் போல இருக்கே, ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கதறாங்க. சென், பயப்படாதீங்க, வைரஸ நீக்கிட்டேன், தானா சரியாகிடும், ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு, சரி அந்த லூப்பிங் பையன் எங்கன்னு கேக்குறான். ஷியு முன்னாடி வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறா. சென், அந்த லூப்பிங் உங்களை கொல்ல திட்டம் போடுறான். சென் ஆச்சரியமா, எதுக்கு, நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேக்குறான். ஷியு விளக்குறா, அவன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு சைக்கோ, என் கூட பேசுற பொண்ணுங்களை கூட மிரட்டுவான், என் சின்ன வயசு ஃப்ரெண்ட ஸ்கூலை விட்டே ஓட வச்சான். அந்த ஜி மட்டும் எனக்கு துணையா இல்லனா அவன் மத்த பொண்ணுங்களை நாசமாக்கின மாதிரி என்னையும் எப்பவோ நாசமாக்கியிருப்பான். நல்ல வேளை அவனுக்கு சக்தி கம்மி, அதனால என்னை கட்டாயப்படுத்த முடியல. ஆனா இந்த ஹோட்டல்ல அவன் கூட ஒவ்வொரு நாளும் நரகமா தான் போச்சு. இப்போ உங்களை குறி வைக்கிறான்னு உண்மையை உடைக்கிறா. சென் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரிஞ்சும் ஜி உசுரோட இருக்கான்னு தெரிஞ்சும் ஷியுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் லூப்பிங் இருக்கிற அந்த ரூம் பக்கம் போறாங்க. ஷியு யோசிக்கிறா, சென் வச்ச வைரஸ்ல சிக்கி அவன் இந்நேரம் செத்திருப்பானா? சென் சொல்றான், சாதாரண வைரஸ் உடனே கொல்லாது, கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணிதான் கொல்லும், அவன் உசுரோட தான் இருப்பான். ஷியுவோட கண்ணுல ஒரு வெறி. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அவன் சும்மா சாகக்கூடாது, வயிறு எரிஞ்சு வருத்தப்பட்டு சாகணும். கதவை திறக்கறாங்க. உள்ள லூப்பிங் இரும்பிக்கிட்டே நிமிந்து பாக்குறான். அவன் பாத்துட்டு இருக்கும் போதே ஷியு சட்டுன்னு சென்னை கட்டிப்பிடிச்சு உதட்டோட உதடு வச்சு ஒரு கிஸ் அடிக்கிறா. சென்னு ஷாக் ஆகி, என்னம்மா இது போதுமா அவனை கடுப்பேத்தன்னு கேக்குறான். அவ சிரிக்கிறா, இதுதான் என் முதல் முத்தம், ஃபர்ஸ்ட் கிஸ், அவனுக்கு இதுக்கு மேல என்ன பெரிய தண்டனை வேணும்னு கெத்தா சொல்றான். லூப்பிங் மனசு உடைஞ்சு போயிருப்பான். 2 நாள் ஆச்சு. சீன் ஊச்சாங் காட்டுக்கு மாறுது. சென் மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருக்கான். திடீர்னு ஜிக்கியாங் வாய்ஸ் சேட்ல வர்றாங்க. தலைவா, ஷியுவையும் மத்தவங்களையும் ஆத்துப்பாலம் பக்கம் மீட்டுட்டோம், இப்ப பத்தலமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம்னு ரிப்போர்ட் பண்றாங்க. சூப்பர், நல்ல வேலை பாத்தீங்கன்னு சென் பாராட்டுறான். ஜிக்கியாங் தொடர்ந்து, இன்னொரு விஷயம், இவால்வர் ஃபோரம்ல ஒரு வதந்தி தீயா பரவுது. ஜென் 1ன்னு ஒரு ரகசிய சாட் குரூப் இருக்கான். அதுல இருக்கிறவங்க எல்லாம் உலகம் அழியறதுக்கு முன்னாடியே சக்தி பெற்ற முன்னோடிகளாம், பயனியர்ஸ். அந்த குரூப்போட ஓனர் நீங்க தான்னு பேசிக்கிறாங்க, இது உண்மையான்னு கேக்குறாங்க. சென், ஆமா, அந்த ஜென் 1 குரூப் என்னோடதுதான், நான் தான் உலகம் அழியறதுக்கு முன்னாடியே உங்களை விளம்பரம் பண்ண சொன்னேனே, மறந்துட்டீங்களான்னு சொல்றான். ஜிக்கியாங், அப்போ அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் இருக்காங்களா? இது ஃபியூச்சர்ல நமக்கு பெரிய பலமா இருக்குமே. ஆனா இந்த வதந்தியை என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. சென் மரத்திலிருந்து குதிச்சுக்கிட்டே, அதை அப்படியே விடு, நான் பாத்துக்கிறேன், முக்கியமான விவாதங்களை மட்டும் எனக்கு அனுப்புன்னு சொல்றான். ஜிக்கியாங் அனுப்புன ஒரு போஸ்ட படிக்கிறான். அதுல அந்த பை பேரரசருக்கு உலகம் அழிய போறது முன்னாடியே தெரியும், அவன் தான் ஜென் 1 குரூப்பை உருவாக்கினான். அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்லன்னு யாரோ கரெக்டா கணிச்சிருக்காங்க. ஜென் 2 குரூப் ஓனர் கூட இத ஆமோதிச்சிருக்கான். சென் கணக்கு போடுறான், இது சரியான நேரம்தான், நம்ம குரூப் பத்தி வெளியில தெரிஞ்சா நமக்கு ஒரு கெத்து உருவாகும், எதிரிங்க பயப்படுவாங்க, வருங்காலத்துல பெரிய பெரிய ஆளுங்களை நம்ம டீம்ல சேர்க்க இது உதவும்னு முடிவு பண்றான். யோசிச்சுக்கிட்டே காட்டுக்குள்ள போறான். திடீர்னு இடம் மாறுது. பசுமையான காடு மறைஞ்சு மரங்கள் எல்லாம் கருகி போய் நிக்குது. கிளைகள்ல எலும்பு கூடுகள் தொங்குது. மயான அமைதி. சிஸ்டம் அலர்ட் வருது. ரகசிய டஞ்சியன், பேய் வழிபாட்டாளர் கிராமம் நுழைவு. சென் கைய முறுக்குறான். கண்டுபிடிச்சிட்டேன், போன ஜென்மத்துல இங்கதான் எனக்கு எஸ் ரேங்க் டீமன் ஹண்டர் மிஷன் கிடைச்சது. சிஸ்டம் மிஷன் லிஸ்ட காட்டுது. டாஸ்க் 1, கிராமத்துல நடக்கிற பேய் வரவழைக்கும் பூஜையை தடுக்கணும், கடினம் டி லெவல், இத முடிச்சா வெளியில போயிரலாம். டாஸ்க் 2, அசுத்தமான கிராமவாசிகள் எல்லாரையும் கொல்லணும், கடினம் சி லெவல், இத முடிச்சாலும் வெளியில போயிரலாம். அடுத்த டாஸ்க் என்னன்னு சிஸ்டம் காட்டுது. டாஸ்க் 3, கிராமத்து ஜனங்க வரவழைக்கிற அந்த பேய கொல்லணும், கூடவே அந்த அசுத்தமான மக்களையும் காலி பண்ணணும். கஷ்டம் எஸ் லெவல், பரிசு 5000 XP, அப்புறம் ஒரு சி கிரேட் பேய் இரத்த மருந்து, டீமன் பிளட் லைன் போஷன். இத பார்த்ததும் சென்னுக்கு போன ஜென்மத்தின் ஞாபகம் வருது. பழைய வன்மம் மண்டையில ஓடுது. அப்போ அந்த காங் பையன் என்ன சொன்னான் தெரியுமா?
நண்பர்களே, நாம எல்லாரும் ஒன்னா போய் அந்த 2வது டாஸ்க மட்டும் முடிப்போம். ஈஸியா முடிச்சிட்டு கிடைக்கிறத பங்கு போட்டுக்கலாம். நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு தேன் ஒழுக பேசினான். சென்னும் அப்போ விவரம் தெரியாத அப்பாவி 4 காசு சம்பாதிக்கலாம்னு நம்பி அவன் கூட போனான். ஆனா உள்ள போனதும் அந்த காங் பக்கா ஃப்ராடு வேலை பார்த்தான். வேணும்னே பூஜையில தப்பு பண்ணி அந்த பேய வரவழைச்சிட்டான். ஆனா அவன் டீம் மட்டும் பாதுகாப்பா ஓரமா நிப்பாட்டிட்டான். அவனோட பிளானே என்னன்னா, கூட வந்த மத்த அப்பாவிகளை அந்த பேய் கிட்ட மாட்டி விட்டு அவங்க சாகர வரைக்கும் சண்டை போட்டு அந்த பேயை வீக் ஆக்கணும். கடைசியா இவன் வந்து ஹீரோ மாதிரி அதை கொன்னுட்டு பரிசு தட்டிட்டு போகணும். எவனாவது தப்பிக்க நினைச்சா அவனை காங்கோட ஆளுங்களே போட்டு தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் அன்னைக்கு செத்து விழுந்தாங்க. எல்லாரும் செத்த பிறகு அந்த பேய் டயர்டான கேப்ல காங் வந்து அதை கொன்னான். ஆனா அங்கதான் விதி சிரிச்சது. சென் எப்படியோ உயிர் தப்பிச்சு ஒரு ஓரமா ஒளிஞ்சிருந்தான். பேய் செத்ததும் பொருட்கள் யாருக்குன்னு முடிவு பண்ண ரோல் போடும் சிஸ்டம் வந்தது. சென் சும்மா ட்ரை பண்ணான். பார்த்தா 100க்கு 100 விழுந்துருச்சு. அந்த எஸ் ரேங்க் டீமன் ஹண்டர் ஸ்க்ரோல் நேரா சென் கைக்கு வந்துருச்சு. காங் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க சென் அதை கவ்விக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அன்னைக்கு அவன் தப்பிச்சு ஓடினவன் தான் அந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்கல. அவன் நம்மள வெறும் பகட காயின்னு நினைச்சான். ஆனா ஜாக்பாட் நமக்கு அடிச்சதுன்னு நினைச்சு சென் இப்பவும் சிரிக்கிறான். நிகழ்காலத்துக்கு வர்றான். சென் காட்டுக்குள்ள முன்னேறி போறான். வழியில ஒரு மியூட்டன் பிணம் கிடக்கு. இதை யாரா இப்பதான் கொன்னு இருக்காங்க. என்னடா இது, போன ஜென்மத்து கணக்குப்படி பார்த்தா இன்னும் 2 மாசம் கழிச்சுதானே இங்க ஆளுங்க வரணும், அதுக்குள்ள யாரடா வந்ததுன்னு யோசிக்கிறான். மெதுவா கிராமத்து சென்டர் பகுதிக்கு போய் எட்டி பாக்குறா. அங்க நிக்கிறான் நம்ம பழைய வில்லன் காங். அவன் ஒரு மியூட்டன் கிராமவாசிய குத்தி கொள்றான். சிஸ்டம் அலர்ட் அடிக்குது. டாஸ்க் 2 முடிந்தது. பரிசு XP வழங்கப்பட்டது. விருப்பம் இருக்கிறவங்க இப்பவே கிராமத்தை விட்டு பாதுகாப்பு வளையத்துக்கு வெளியேறலாம். சென் மனசுல, ஆஹா, பழைய எதிரி சிக்கிட்டான். ஆனா இவன் இப்படி இவ்ளோ சீக்கிரம் இங்க வந்தான்னு யோசிக்கிறான். காங் குரூப்ல ஒருத்தன், நம்ம தலைவன் சொன்னது கரெக்ட் தான், 2வது டாஸ்க் முடிஞ்சாலே வெளியில போயிடலாம், அந்த பெரிய பாச அப்புறம் வந்து பாத்துக்கலாம், இப்ப கிளம்பலான்னு சொல்றான். அப்போ சென் முள்ள என்ட்ரி கொடுக்கறான். என்ன காங் பிரதர், கிளம்பிட்டீங்களா? அப்போ அந்த பாச நான் போட்டுக்கவா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லேன்னு நக்கலா பர்மிஷன் கேக்குறான். காங் ஆச்சரியமா பாக்குறான். என்னது, இவன் இவ்ளோ சீக்கிரம் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வெளியில நல்லவன் மாதிரி, தாராளமா எடுத்துக்கோ தம்பி, ஆனா அது லெவல் 11 பேயினோ, உஷாராருன்னு வார்னிங் கொடுக்கறான். சென் சிரிச்சுக்கிட்டே நன்றி அண்ணன்னு சொல்லிட்டு உள்ள போறான். கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு குட்டி பேய் கர்ஜனை பண்ணிக்கிட்டு வருது. என்னடா மனுஷா, சாக போறோன்னு தெரிஞ்சே இப்படி பயம் இல்லாம நிக்கிறேன்னு அந்த பேய் கிண்டல் பண்ணுது. சென் கூலா, ஒண்ணுமில்ல, பழைய ஞாபகம் வந்துருச்சு, உன்ன மாதிரி சில்லறைகளை தனியா சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, வழக்கமா உங்கள மாதிரி ஆளுங்களை நான் கொத்து கொத்தாதான் கொல்வேன்னு சொல்றான். அந்த பேய்க்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. அற்ப பதரே, செத்து போடான்னு கத்திக்கிட்டே பாயுது. சென் தன்னோட பிளேடு கிளாவை உருவுறான். போன ஜென்மத்துல பல வருஷமா டீமன் ஹண்டரா இருந்தவன்டானா, உன்ன மாதிரி எத்தனை பேரை போட்டிருப்பேன்னு எனக்கே கணக்கு தெரியாது. ஒரே வெட்டு. உன் ஒவ்வொரு அசைவும் எனக்கு மனப்பாடம். உன் உடம்புல எந்த தசை எங்க இருக்கு, எதை வெட்டுனா சாவிங்கன்னு எனக்கு அத்துப்படின்னு சொல்லிக்கிட்டே ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிறான். அந்த பேய் அலறிக்கிட்டே சுருண்டு விழுந்து செத்து போச்சு. சிஸ்டம் அலர்ட். 1111 பாஸ் டயர்லாண்டோ காலி. 13,500 XP கிடைத்தது. டாஸ்க் 3 முடிந்தது. 5000 XP மற்றும் ஒரு C கிரேட் பேய் இரத்த மருந்து கிடைத்தது. வெளியில போயிட்டு இருந்த காங் குரூப்புக்கும் அந்த அலர்ட் போகுது. என்னது, அதுக்குள்ளவா, இமைக்கிற நேரத்துல கொன்னுட்டாயான்னு எல்லாரும் அரண்டு போறாங்க. உடனே காங், வாங்க போய் பாப்போம்னு எல்லாரையும் கூட்டிட்டு திரும்ப வர்றான். அங்க சென் அந்த பிணத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். சிஸ்டம், ரத்தத்தை பிரித்தெடுத்தாச்சு. சாதாரண பேய் இரத்த மருந்து A கிரேட் கிடைத்தது. திரும்ப வந்த காங்க பார்த்து சென் கேக்குறான், என்ன பிரதர், பங்கு கேட்க வந்தீங்களா?